ஹாய் ஹலோ வணக்கம். நான் நிர்மல். இன்றைக்கி நான் சென்னை கிண்டி போயிருந்தேங்க. இந்த கிண்டி பஸ் ஸ்டாண்டை சுற்றி பேரிகார்டு, எக்கச்சக்கமான போலீஸ் கூட்டம். என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா ரோட்டை மறித்து போராட்டம் பண்ணிடுறாங்க. யாரடா ரோட்டை மறித்து போராட்டம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ எம்எல் சிபிஐ இந்த 3 கம்யூனிஸ்ட் கட்சியும் ரோட்டை மறித்து போராட்டம் பண்ணுறாங்க. என்னங்க ரோட்டை மறித்து போராட்டம் பண்ணுறீங்க? அது இந்த காலத்தில் எவ்வளோ மக்கள் இதனால் டிராஃபிக் ஆகிறாங்க, அவதிப்படுறாங்க, இதெல்லாம் சரியா அப்படின்ட்டு ஒரு காண்டில் போய் நானும் சரி என்ன தான் எதுக்காகன்னு போய் உள்ளே போய் பார்த்து கேட்கலான்னு போனேன். ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியுது, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசெண்டாக அறிவிச்ச பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேரும் வரலையா, தமிழ்நாட்டுக்கு ₹1 நிதியும் ஒதுக்கல. ஸோ அதனால தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்னடா எனக்கே இப்படி சென்ட்ரல் ஒரு கவர்மெண்ட் இப்படி பண்ணுமா அப்படின்ட்டு ஷாக்கில் போய் நான் கேட்குறேன். ஆமாங்க, நாங்கள் தாங்க நிறைய வரி கட்டுறோம், கொஞ்சம்லாம் கிடையாது, அதிகமாக வரி கட்ட மாநிலத்தில் நாங்கள் தான் அதிகமாக வரி கட்டுறோம், தமிழ்நாடு அதிகமாக வரி கட்டுது, இந்த மாதிரிலாம் சொன்னோன்னே அவங்களுக்கு கேள்வி லாஜிக்காக இருந்துச்சு. ஆமாம் இது கரெக்டாக தானே கேள்வி இருக்குது. சரின்ட்டு அந்த போராட்டத்தை கலந்தவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டோம், நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஸோ அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்றதையும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருங்க. இப்போ இந்த பட்ஜெட் சம்மந்தமாக மறியல் போராட்டம் நடத்துறீங்க. அமைதியான போராட்டம் நிறையா வழி இருக்குது, அதில் பண்ணலாம். இப்படி மக்கள் டிராஃபிக் ஆகிற அளவுக்கு பண்ணுறது சரியாக இருக்குமா? இல்லை, மக்களுக்கு பாதிப்புன்னு சொன்னால் இப்போ நீங்கள் விலைவாசி வரும் மக்களுக்கு பாதிப்பு தானே. நீங்கள் பெட்ரோல் விலை ஏற்றுறது, டீசல் விலை ஏற்றுறது, அரிசி பருப்பு விலை ஏற்றுறது எல்லாமே மக்களுக்கு பாதிப்பானது தான். அதை எதிர்த்து தான் நம்ம போராட்டம் நடத்துகிறோம். மக்கள் அன்றாடும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அதை மக்கள் மத்தியிலையும் பொது இடத்துலையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு போராட்டம். பெரிய அளவில் மக்களை பாதிப்பு ஏற்படுத்துறது நம்மளுடைய நோக்கமும் கிடையாது, அது தேவையே இல்லை. மறியல் பண்ணுறது யாருக்காக? மறியல் பண்ணுறது யாருக்காக? ஒட்டுமொத்த நபர்களுக்காக, எல்லாருக்காகவும் தான். எல்லாருக்காகவும் சேர்த்து தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னா இன்னும் சில மக்கள் இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த புரிதல் நம்ம கொண்டு போக இது போன்ற போகும்போது இந்த மாதிரி வேடிக்கை பார்க்கும்போது கூட அந்த புரிதலை அவங்க கொண்டு போவாங்க. அந்த புரிதல் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அடுத்த ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் அவங்கள பங்கேற்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இதனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விஷயம். இல்லை, இப்போ பிஜேபிக்கு முழு மெஜாரிட்டி இல்லை. ஆந்திரா, பீகார் நிதிஷ்குமாருக்கும் நம்ம சந்திரபாபு நாயுடுக்கும் ஆதரவாக தான் நிதி ஒதுக்கீடு என்பது இப்போ பண்ணியிருக்கிறாங்க. பாரபட்சமாக கேரளா, தமிழ்நாடு போன்று பிஜேபி ஆட்சிக்கு எதிராக இருக்கிற அல்லது பிஜேபி அரசு செய்கிற தவறுகளை சுட்டி காமிக்கிற மாநிலங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கலன்றது தான் பட்ஜெட். அவங்க வாயில் சொல்கிறதில்ல, அவங்க ஒதுக்கீடே என்னன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. அதே மாதிரி சென்னையில் நீங்கள் மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்கலை, புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கலை, இன்னும் எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டினதோடு இருக்குது, 10 வருஷமாக அதுவும் நடக்கலை. இப்போ இது எதுக்குமே போதுமான நிதி ஒதுக்கலன்றது அப்பட்டமாக தெரியுது பட்ஜெட்டில். வாயில் சொல்கிறதில்ல, பட்ஜெட்டில் உண்மையாலுமே தமிழகத்திற்கும் கேரளாவுக்கும் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கலன்றது தானே யதார்த்தம். மாண்புமிகு நிதி அமைச்சர் சொல்வது இட்டுக்கட்டி தான் சொல்கிறாங்க. அவருடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆந்திராவுக்கு இத்தனாயிரம் கோடி, 15,000 கோடி நிதி ஒதுக்கிறோம், பீகாருக்கு இத்தனாயிரம் கோடி நிதி ஒதுக்கிறோம் அப்படின்ற அந்த விவரம் வெளியே வரும்போது தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்கிறன்ற ஒரு விவரத்தை சொல்லணுமே இல்லையா? எதுவுமே சொல்லலை. பேரை சொல்லலைன்னா மட்டும் பார்த்தது நாங்கள் நிதி ஒதுக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு என்ன எதுக்கு நிதி ஒதுக்கிறோம் அப்படின்னு தகவல் சொல்லலை. அதே நேரத்தில் இன்றைக்கி காஷ்மீர் நிலச்சரிவுக்கெல்லாம் நிதி ஒதுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் புயல் வெள்ளத்துக்கு நிதி கேட்டிருந்தோம், 37,000 கோடி கொண்டிருந்தோம், 276 கோடி தான் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி பாரபட்சமான நடைமுறையை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை மத்திய அரசு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் நிதி ஒதுக்கீடு எதுவும் இல்லை. அதை கண்டித்து இந்தியா முழுவதும் பண்ணுறோம். அந்த அடிப்பில் தமிழ்நாட்டில் நாங்கள் பண்ணுறோம். ஏழைகளுக்கான பட்ஜெட் இல்லை, புரியுதுங்களா? சாதாரண சிறு குறு தொழிலாளி எல்லாமே காய்கறி விலையிலேருந்து பருப்பு, எண்ணெய், அரிசி விலை 80 ரூபா ஒரு கிலோன்னு இப்படி போயின்னு இருக்கிறதுனால இன்னைக்கு பட்ஜெட்டை கண்டிச்சு நாம தான் குரல் கொடுக்கணும். இந்த பட்ஜெட்டை அவங்க வாபஸ் வாங்கணும். நமக்காக ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாநிலங்கள்லாம் பிஜேபி ஆளுதோ அந்த மாநிலத்துக்கு உண்டான அது தொகையை மட்டும்தான் இவங்க ஒதுக்கிறதாக தகவல். ஏன் நம்மளுடைய மாநிலம் ஏன் ஒதுக்க மாட்டேன்றீங்க? ஏன் இங்கே பிஜேபி வந்தால் மட்டும்தான் ஒதுக்குவீங்களா? ஏன் அதனால் இன்னும் உங்களுக்கு ஆக போகுது? அதனால் ஏன் இங்கே இருக்கிறவங்களாம் உங்களுக்கு மக்களாக தெரியலையா? நம்மளாம் இந்தியாவை சார்ந்ததா இல்லையா உங்களுக்கு தெரியலையா? இந்த கேள்விகள்லாம் இங்கே வருது. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தரேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி வரைக்கும் எத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தீங்க? 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுற நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் என்ன போட்டீங்க? இதோ இன்றைக்கி கூட இன்னும் நிலவரம் நடந்துனுக்குது இப்போ நாட்டில். இப்போ இந்த தமிழ்நாட்டையும் கேரளா போன்ற பிஜேபி ஆளாத மாநிலங்களில் ஒதுக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? போன முறையே குறைவாக தான் இருந்தது விவசாயத்துக்கு. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு 1000 கோடி தான் இருந்தது. இந்த முறை 2.25 தான் மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்குறாங்க. விவசாயத்துக்கும் கொடுக்கல, 2ஆம் கட்ட ரயில்வேக்கும் கொடுக்கல. அப்புறம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இன்னுமே கொடுக்கல. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 10 ஆண்டு ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி முடிவு எடுத்த விஷயம். அதுக்குமே நிதி ஒதுக்கீடு இல்லை. அப்போ நிதி ஒதுக்குனது என்ன ஆச்சு?
பட்ஜெட்டில் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையெல்லாம் குறைஞ்சிச்சா? பெண்களால் வாங்க முடியுதா? பெண்கள் நேரடியாக பாதிக்கப்படுறோம். ஆண்கள் சம்பாதிச்சாலும் இன்றைக்கி பெண்கள் தான் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது. அரிசி விலை என்ன விலை விற்கிது? வாங்கி சாப்பிட முடியுதா? ஒரு மாதத்துக்கான தேவை, ஒரு அத்தியாவசிய பொருட்களுடைய விலையெல்லாம் குறைக்கணும். ஆனால் இந்த அரசாங்கங்கள் தவறான பட்ஜெட் கொண்டு வந்து மக்களுடைய வயிற்றில் அடிக்கிறாங்க. அதுக்கேற்ற விலைக்கேற்ற வருமானம் இருக்குதான்னு பார்த்தா வருமானம் இல்லை. இன்னைக்கு விஞ்ஞானிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல், அவங்க ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வேதிப்பொருள்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா 10%லேருந்து 150% கஸ்டம் டியூட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது பிறகு அந்த செய்தி மூலம் வாசிங்கன்னா கடைசியில் மிஸ்பிரிண்ட்னு சொல்கிறான். ஆனால் என்ன அப்படின்னா இதை அமல்படுத்தினாங்க அப்படின்னா 10%லேருந்து 150% அமல்படுத்தினாங்கன்னா இந்தியாவில் சுயாதீனமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆராய்ச்சியும் வந்து தடைப்படும். இது இந்தியாவினுடைய அறிவியல் வளர்ச்சிக்கு எதிரான பட்ஜெட்டாக இதை நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக நாங்கள் வந்து போராடுறோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து செய்யணும். ஓட்டு போட்ட இந்த வார்டில் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க தான் செய்கிறாங்கன்னா அது அரசுன்றதே தப்பு இல்லை. அரசாங்கம் என்பது நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டீங்கன்னா இந்தியாவுக்கான அரசு தான் அது. இப்போ இந்தியாவில் இவங்க ஓட்டு போடல, அவங்க ஓட்டு போடலன்னு பாரபட்சம் காமிப்பதே அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. கொடுக்குற காசை வந்து திருப்பி கொடுக்கணும்ல. இல்லை, இந்த தமிழ்நாடுக்கு வந்து நிதி ஒதுக்க மாட்டேன், தமிழ்நாட்டிலேருந்து நிதி மட்டும் வேணும்னா என்ன அர்த்தம்? அது குஜராத்துக்கு அவங்க கூடுதலாக நிதி ஒதுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த மாநிலம் தான் அவங்க சொல்கிறாங்க. தொழில்துறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு என்னன்னு சொன்னால் தேவைகளை நிறைவேற்றணும். அங்கே வளர்ச்சி இல்லை, இங்கே வளர்ச்சி இல்லைன்னு பேசுறது கிடையாது. வேற சில மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குறத நம்ம தப்புன்னே சொல்லலை. தமிழகத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கணும்னு கேட்குறோம். நீட் விஷயத்தில் எதிர்பார்க்குறோம். அதனால் சிறுபான்மை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நிதி ஒதுக்கீடு என்பது முழுதாக ரத்து செய்யப்பட்டிருக்குது. அதே போல் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு உண்டான நிதி தேவைப்படுது. அதே போல் வரி விஷயங்கள்லாம் ஒதுக்கீடு என்பது பணம் நமக்கு கிடைக்க வரதில்லை. இதெல்லாம் அவங்க ஒதுக்கீடு சொல்லி விவரமாக கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இந்த கொரோனாக்கான நிதியை நம்ம தமிழ்நாடு அப்படியே ஒதுக்கிட்டாங்க மத்திய அரசு. அப்போ அதை நாம் வலியுறுத்துகிறோம். இந்த கொரோனாவில் எவ்வளோ மக்கள் பாதித்தாங்க, போனாங்க. அவங்களுக்கான மருத்துவ செலவு எவ்வளோ நிதி தரேன்ட்டு ஏமாத்தினார். அதனால் நம்மளை வந்து இன்றைக்கி மோடி கையாண்டு வச்சுட்டார் தமிழ்நாடு அப்படின்னு தான் எங்களோட ஆதங்கமே. சென்ட்ரல் மெட்ரோ ட்ரெயினுக்கு ஒரு நிதி ஒதுக்குறோன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் அந்த நிதி ஒதுக்காமல் ஏன் இன்னும் காலதாமதம் பண்ணிக்கிறீங்க? இதனால் பல்வேறு பொதுமக்கள்லாம் அங்கே ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகின்னு மெட்ரோ ட்ரெயின் வேலையில பாதியில் நின்றுருது. இதுக்கு யார் பதில் சொல்கிறது? என்னென்னா அடுத்தவங்கள இவங்கள அப்படின்ற மாதிரி பாரபட்சம் காட்டாமல் எல்லாரையும் மொத்தமாக வந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. மத்திய அரசாங்கம் தான் மாநில அரசாங்கத்துக்கான நிதியை ஒதுக்கக்கூடியது. அப்போ நீ கையில் வச்சிருக்க காசை வந்து யார் கொடுப்ப? நீ கொடுத்தா தான் நாங்கள் செலவு பண்ண முடியும். இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தான் நிறைய நிதி ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து ₹1 கூட ஒதுக்கலை. ஏன் இப்படி ஒதுக்காமல் இருக்கிறாங்க? நான் தமிழ்நாடும் இந்த நாட்டில் தானே இருக்குது, இந்தியாவில் தானே இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் எதுவுமே செய்யலை. நிறைய வரி கட்டுறோம் தமிழ்நாட்டில். ஆனால் எங்கள் மாநிலத்துக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க, மற்ற மாநிலத்துக்கு நிறைய செய்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும், சரியாக இருக்கும் அப்படின்ற கேள்வியெல்லாம் அவங்க முன் வச்சாங்க. அப்புறம் எனக்கு இருந்த ஸ்டார்டிங்கில் இந்த கேள்வி நான் கடைசியாக கேட்டேன். இப்படி நீங்கள் இப்போ நிறைய போராட்டம் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது, நிறைய அமைதியான மொழியில் நிறைய வழி இருக்குது. ஆனால் நீங்கள் ரோட்டை மறிக்கிறதுனால பல பேர் டிராஃபிக் அப்படி கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. எந்த விதத்தில் நியாயம் இருக்குன்னா அதுக்கும் அவங்க ஒரு லாஜிக்கான பதில் சொன்னாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்து கேட்டிருப்பீங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.